குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய தேசாந்தருடைய புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். புக்கை பற்றி பார்க்கறது இல்லாமல் அவருடைய முன்னுரை எழுதியிருக்கிற அந்த முன்னுரையை நம்மளை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. உலகில் முதற் பயணி சூரியனே, அது முடிவில்லாமல் பயணித்து கொண்டே இருக்கிறது. பயணம் மனிதர்களை மாற்றுகிறது. சைபீரியாவில் இருந்து பறந்து வரும் நாரை வேடந்தாங்களில் தங்கி இனத்தை விருத்தி செய்கின்றன. பறவைகள் தன் இனத்தை விருத்தி செய்ய பறந்து வருவது போல நாம் அறிவையும் அனுபவத்தை விரிவு செய்ய பயணம் செய்ய வேண்டும். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மளை பயணம் செய்ய சொல்கிறாரு. அப்படின்னா தான் நம்மளை அனுபவங்களையும் நம்ம அறிவும் வளரும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பயணத்தில் நாம் புதிதான அனுபவங்களை பெறுகின்றோம். புதிய உணர்வுகள் தோன்றுகின்றன. உலகை பற்றி நாம் கொண்டிருந்த எண்ணங்கள் உருமாற துவங்குகின்றன. காணும் இடங்களை வியப்புடன் சிறகடித்து அகன்ற வானில் பறக்க துவங்குகின்றோம். பயணம் என்பது வெறுமனே ஓரிடம் விட்டு ஓரிடம் செல்வதில்லை. நமக்குள் இருக்கும் 1000 கதவுகளை திறந்து விடுவதே பயணம். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை நல்லா கவனித்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். எந்த வசதியும் இல்லாத காலத்திலே மனிதர்கள் நீண்ட தூரம் பயணித்திருக்கிறார்கள். கடல் வழிகளை கண்டறிந்திருக்கிறார்கள். நட்சத்திரங்களை துணையாய் கொண்டு நடந்திருக்கிறார்கள். இன்று எல்லா வசதிகளையும் வந்துவிட்டன. ஆனால் பயணம் போகின்ற மனநிலை பலருக்கு வாய்க்கவில்லை. சில பேருக்கு பயணம் செய்கிறது பிடிக்காது. விஜய் சேதுபதி அவர்கள் 96 படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி, ஆனால் ரியலாக அவருக்கு ட்ராவலிங்கே பிடிக்காது.